இந்தியா முழுக்க சுத்துறது முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே கிளம்ப முடியாது. ரிஹர்சல் ஏதாவது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று கிளம்புனேன். எங்க கிளம்புனா மாமல்லபுரம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. அப் அண்ட் டவுன் 80 கிலோமீட்டர். நேற்று பகல்ல கிளம்புனேன். ஒரு 2 மணிக்கு கிளம்பி இங்கேருந்து டிராவல் பண்ணேன். ஏன்னா என்ன கஷ்ட நஷ்டம் இருக்கு, எப்படி டிராவல் பண்ண முடியுதா, போற வழியில என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று கிளம்புனேன். கிளம்பி போயிட்டு இருக்கும் போதே ஒரு 5-6 மணி போல மழை, சரியான மழை வந்துருச்சு. பக்கத்துல எதுவுமே இல்லை, வெறும் ரோடு மட்டும்தான் இருந்துச்சு. 2 பக்கமும் காடு இருந்தது. சரி, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நிலம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல போய் டென்ட் போட்டு அங்கே தங்கிக்கலாம், மழையில் நனைய வேணாம் அப்படிங்கிறதுக்காக போய் டென்ட் போட்டேன். ஹாப்பியை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன், அது விளையாடட்டும் அப்படிங்கிறதுக்காக டென்ட் போட்டுட்டு இருந்தேன். டென்ட் போட்டு வெளியே வந்து பார்க்க 2 ஆணும் பொண்ணும் உள்ளேருந்து காட்டுக்குள்ளேருந்து வராங்க. என்னை பார்த்தோன்னு பயந்துட்டாங்க. பயந்த உடனே சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஹாப்பியை பார்த்துட்டு அங்கேயே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தது. கடிச்சிட போகுது அப்படின்னு. அப்புறம் நான் அதாவது என்னோட ஹாப்பியை கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்த உடனே அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக மழை நின்று உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 8:30 மணிக்கு மழை நின்றுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணேன். சைக்கிளை மிச்சிட்டு போயிருந்த போது நான் போயிட்டு இருக்கேன். ஒரு ரைட் சைடில் பார்க்குறேன், நிறையா டென்ட் போட்டு தங்கியிருந்தாங்க. சரி, அங்கேயே போய் தங்கிக்கலாம், சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு சின்ன பசங்களாம் நின்று இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க உடனே இங்கே தங்கி உங்களுக்கு இல்லாததா, நாங்களே சும்மா தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தம்பிகள்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அந்த பசங்கள்லாம் அழைச்சிட்டு போய் இருக்க இடம் இங்கே தங்கிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கிளை கூட்டுறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி அதை காட்டினாங்க. அப்புறம் டென்ட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அங்கே தூங்கினா. பகலில் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதாவது டென்ட்டு மடிக்கும் போது பகலில் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே எத்தனை ஃபேமிலி இருக்குங்க? இங்கே ஒரு விடிஞ்சு மேலே இருப்பாங்க. உங்கள் பேர் என்ன? அஜித். அஜித்தா? ஓ, என்ன படிக்கிறீங்க? நான் 8th படித்தேன். அப்புறம் ஏன் படிப்பு ஏற மாட்டேங்குது. ஏற மாட்டேங்குதா? எந்த இடத்துல தூங்கணும்னா என்னங்க சொல்கிறீங்க? பக்கத்தில் மொத்தம் எத்தனை ஃபேமிலி இருக்கீங்க? நிறைய ஃபேமிலி இருக்குது, நிறைய சின்ன சின்ன வீடாக இருக்குது. இது இப்போ கரண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கரண்டெல்லாம் வராதுண்ணா. ஓகே, நன்றி நன்றி. வேப்பங்குச்சி, நன்றிங்க அஜித். சொல்லுங்க. சரி, இங்கே கரண்ட் இல்லாமல் இப்படி இருக்கீங்க, ஊரில் கரண்ட் இருக்கா? இது எப்படி வளர்க்கணும்? வீடியோ வச்சு குத்தணுமா? கடிக்கணும். கடிச்சு நல்லா மட்டமாக்கிட்டு அப்புறம் அப்படியே தேய்க்கணும். கசக்குது. ஆமாம், அப்படியே சண்டை போடக்கூடாது. சரி சொல்லுங்க, எப்படி கரண்ட் இல்லாமல் எப்படி இருக்கீங்க? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எல்லாமே இருக்குது. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் கரண்ட் தேவைப்படுது. இப்போ வந்து மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு தேவைப்படுது. அப்புறம் இந்த மிக்சி கிரைண்டர் அடிக்கிறதுக்கு தேவைப்படுது. சாப்பாடு ஆக்கிறதுக்கு தேவைப்படுது. இது மாதிரி கரண்ட் இல்லாமல் ஒரு 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 வாழ்க்கை வாழ்றதே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அது எப்படி ஈஸியாக சமாளிக்கிறீங்க? அதுவும் இவ்வளோ ஃபேமிலி, எப்படியும் 40-50 ஃபேமிலி இருக்கும். அடுப்பு இருக்குல்ல? என்ன அடுப்பு? ஆமாம், அடுப்பில் சாப்பாடு செய்யுது. சரி, கேஸ்னா இது சாதாரண அடுப்பா? சாதாரண அடுப்பு, கேஸ் இல்லை. ஏங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க சின்ன விஷயத்துக்கே அழுவாங்க கடந்து, நீங்கள் எப்படி எவ்வளோ சாதாரணமாக கடந்து போகிறீங்க இந்த வாழ்க்கையை? எப்படி அது எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இப்போ எல்லாம். பழகிடுச்சு. சரி, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இப்போ வருங்காலத்தில் இப்படி ஆகணும் அப்படின்னு, அது மாதிரி ஏதாவது இருக்கா? வேலை செய்யணும். வேலை செஞ்சு வீட்டில் நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், வீட்டில் எத்தனை பேர் சொன்னீங்க? 7 பேர் சொன்னீங்கல்ல? ஆமாம். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஒரே குடும்பத்தில் 7 பேரா அப்படின்னு. 2 பேரே சிரமம் அவங்கள வச்சு சமாளிக்கிறது. அது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 7 பேர் எப்படிங்க இதெல்லாம்? வீட்டில் எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கு? 5 பேருக்கு. 5 பேருக்கும் ஆயிடுச்சா? 5 பேர் கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் மேரேஜா? லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ். எப்படி உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எந்த மேரேஜ்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? அவங்க மேரேஜ் பண்ணுறது நம்மளுக்கு என்ன தெரியும்? இல்லைங்க, இப்போ இது மண்டபம்லாம் வச்சு புக் பண்ணி இதெல்லாம் கல்யாணம் பண்றாங்களா, அது மாதிரி பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? உங்க இழுத்துன்னு ஓடுவாங்களா? என்னங்க சொல்றீங்க? இழுத்துட்டு எங்க ஓடுவாங்க? சரி, இப்போ இங்க இருக்கிறதே சிரமம் போட்டுருக்கீங்க, இழுத்துட்டு போனா இன்னும் சிரமமாச்சே. வித்தியாசமான வாழ்க்கை முறையா இருக்குங்க. சரி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, கேட்கிறேன் நான். நீங்க தான் சொல்லுங்க. இன்னும் எதுவுமே சொல்ல தெரியாது. சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முறையை பத்தி சொல்லுங்க. இது எப்படி? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எல்லாரும் ஈஸியா கிடைச்சிடணும் எல்லாமே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இவ்வளவு பெரிய டிஃபிகல்ட்டான வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. எப்படி சாத்தியம்? எனக்கே தெரியாது. இப்ப நீங்க வசதியா வாழணும்னு ஒரு எண்ணம் இல்லையா உங்களுக்கு?
ம் என்ன இருக்கு ஆனா இங்கேதான். இருங்க ஐயா, நீங்க உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். வெயில்ல உட்காரு. உட்காருங்க. அஜித் கூப்பிடுறாங்க பாருங்க. என்ன அப்படி இந்த பேசுங்க ரெண்டு பேரும். என்ன பேசுங்க? மைக் மைக். ஹலோ சார் போடுங்க. நாய் என்ன பண்றீங்க பாருங்க. பக்க நெய்ய குச்சான். இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை உங்களுக்கு. நீங்க நல்ல வேலை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் வச்சுக்கணும். இந்த ஊருக்கு வந்து பண்ணலாம். ஹலோ ஏம்பா வந்திருக்கீங்க? நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க, நான் பேசுறேன் உங்கள்கிட்ட. பேசுங்க. பேசுங்க. என்ன இங்க என்ன நல்ல வாழ்க்கை அப்படின்னீங்களா? என்ன வாழ்க்கை? ஏன் வந்திருக்கீங்க? சும்மா ஜாலியா நாய்க்குட்டியோட சுத்தி பார்க்கலாம் அப்படியே. கொண்டாடி இருக்கு அவனுக்கு இல்லைங்களே, கல்யாணம் ஆகலைங்க. நான் கொடுத்த மதம் தமிழ் தமிழ் தான் தெரியும். என்ன அடிக்காதயா அஜித்? நான் வேணா டீ வாங்கி தரேன். டீ வாங்குமா? வாங்க. ஐயோ ஏமா அடிக்கிற? அடிக்காத. என்ன பேசுறீங்க? புரிய மாட்டேது. எனக்கு தமிழ் தான் தெரியும். என்ன மொழி இது? எங்க பாஷை. உங்க பாஷையா? இந்த பாஷைக்கு பேர் என்ன? சப்புரா அஜித். செப்புரா. அப்பதான் நல்லா பிச்சை சொல்லுவேன். என்னையா பேசிக்கிறீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியல அந்த பாஷை கூட. பாஷை தெரியாம எப்படி பேசுறீங்க? பாஷை அதுல உங்க அம்மா திட்டாதீங்க. ஏன் அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? வைதேகியா? நல்ல பேருங்க. நல்ல பேரு தான். நல்ல பேர் இல்ல சொன்ன பேர். சூப்பர் பேரு இது. எங்க வாப்பா டீ கடி போலாம் மறிச்சுப்பா. இருமா, இந்த வேலையை முடிச்சிடறேன் நான். ஆஃப் பண்ணி வாங்க, அதை போட்டு ஓட்டும். நீங்க இங்க இருங்க. இங்கே இருக்கவா? தைரியமா இங்க இருங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. பாருங்க சபாபதி வர பாரு எங்க மாமா. அதான் எங்க மாமா. மாமா டீ வேணுமா? இருக்கட்டும். அவர் கேமரா எடுக்கிறாரா? பாட்டு எடுத்தா பாரு. அஜித் என்ன கொடுத்தா அஜித் நினைச்சுனா. நீங்க ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க? சின்ன நாய்க்குட்டி. இருக்கட்டும். அஜித் சிவா பேர் என்ன வச்சிருக்கீங்க? பாட்டு எடுத்தாருப்பா. பேர் வைக்கலையா? வேணாம், நீங்களே வைங்க. சவுந்தரா இந்த இல்ல நீங்க வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பேரா வைங்க. என்ன கோசப்பா எடுக்கிறீங்க? அவருக்கு அவர் திட்ட போறாருங்க. ஐயா வச்சுங்க. கரண்ட் இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கீங்க. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? உங்க பேரு? சின்ன தம்பி. திலீபன் என் பேரு. கடிமாண்ணா? கிடையாது. இந்த விளையாடு இல்ல நாய்க்குட்டி வைக்காதீங்க. இது ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிடிச்சிக்க கடிக்காது. இருந்தாலும் அந்த கையில வச்சுங்க. நான் எங்கேயுமே போகாது. போகாதுங்க. நான் வளர்க்குற நாய் தான். சின்ன பிள்ளைல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன். குழந்தையில இருந்து. சென்னை போகணுமா? சும்மா சரி. எனக்கு பிளான் என்னன்னா இந்தியா ஃபுல்லா சுத்துறதான் பிளானு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாக்கத்துல இருந்து வந்தேன். இப்படி வரும்போது வரும்போது பார்த்தேன் ஒரு 30-40 வீடு இருந்தது இங்கதான். அப்படியே வரும்போது சரி இங்க நைட் ஆயிடுச்சு, இங்க தங்கிக்கலாமா அப்படியே தமிழ் நைட் ஆயிடுச்சு இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நேத்து தான் அவர் பேர் மறந்துட்டேன். அவர் வந்து இல்ல நான் இங்கேயே தங்கிங்க அப்படின்னா. மழை இது கொசு வேலை வச்சிருக்கீங்களா? மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? கொட்டாயில புந்துருவீங்களா? ஆனா உள்ள மழை இது கொட்டாய் ரொம்ப இதா இருக்கு. உள்ள மழை தண்ணி வரும் போல இருக்கு. வராது. டிப்ரெஷனா?
உட்காந்து மாடலது செல்லு மட்டும் உட்காந்து மாடல பை மாடலது அப்படின்னா செல்லு மாடல பை மாடலது புது மாடலு மோட்டோரோலா. தெரியும் அத்தை கேட்டு தெரியும். நீங்க என்ன மொபைல் வச்சிருக்கீங்க? ஐயோ இப்ப சார்ஜர் போடுறதுனா என்ன பண்ணுவீங்க? சொல்றேன் அங்க இருக்கு. அது 27,000. 27,000. ஆமா. இதுக்காக இந்த போட்டோஸ் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்காக நான் புதுசா வாங்கினேன். இதுக்காக வாங்கினேன். என்ன மொழி பேசுறீங்க? வித்தியாசமா இருக்கு இந்த மொழி. தெலுங்குதா? ஆமா. ஓ, தெலுங்குல வேற ஏதாவது டிஃபரெண்ட் இருக்காது? தெலுங்கே தான். ஓ, ஆந்திரா தெலுங்கு வேற, நாங்க எங்க தெலுங்கு வேற. அதான் கேக்குறேன். அது வித்தியாசமா இருக்கே, உங்க தெலுங்கு வித்தியாசமா இருக்கேன்னு கேக்குறேன். ஆமா. ஏதோ ஒண்ணு, நமக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது. எங்களோட தமிழ் தவிர எதுவுமே தெரியாது. தமிழ் பேசுறீங்க, தெலுங்கு பேசுறீங்க, ரெண்டு தெலுங்கு தமிழ் ரெண்டு தான் வரும். ஓ. அப்புறம் வந்து 4 கப்பு டீ வாங்கி கொடுத்துட்டு காலையில அவங்களோட ஷேர் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. என்னென்ன சிக்கல் இருந்தது அப்படின்னா, அதாவது டென்ட்டுக்குள்ளே போகும்போது காலில் உள்ள மண்ணெல்லாம் உள்ளே போயிடுது. மிதியடி வேணும். ரைட், அது பேர் மிதியடி. மிதியடி எடுத்துகிட்டு போனோம், அது ஒன்று மிஸ் ஆகுது. அப்புறம் சைடு ஸ்டாண்டு, அதாவது என் வண்டியில் வந்து சென்டர் ஸ்டாண்டு இல்லை, சைடு ஸ்டாண்டு தான். அப்புறம் ஒரு பக்கம் அப்படியே இது பண்ணுது. அப்புறம் என்ன சிக்கல் வந்து அப்படின்னா, ஹாப்பியை வச்சுட்டு உட்காந்து வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனா பண்ணிடுறேன். ஆனால் தூக்கி வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்புறம் ஹாப்பி வந்து கம்ஃபர்டபுளாக படுத்துக்குது. அது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதால, 2 அடி இருக்கிறதால படுத்துக்குது. சில டைம் ஏறி நின்றுக்குது. ஏறி நின்றுடுச்சுன்னா என்னால் வந்து கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லி தயக்கமாக இருக்குது. உட்காந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, படுத்துனாலும் பிரச்சனை இல்லை. வண்டி ஓட்ட முடியுது. ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் கிட்ட ஓட்ட முடியுது. 2 மணி நேரத்தில் 30 அப்படின்னு சொல்லி ஓட்டிடலாம். ஏற்கனவே நான் ஓட்டியிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து 50-80 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். அதனால இது பெரிய சிக்கல் வராதுன்னு நினைக்கிறேன். ரிஹர்சல் பார்த்து முடிச்சுட்டேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 40-80 ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இங்கேருந்து கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து கேரளா அப்படின்னு சொல்லி மேலே ஏறலாம். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், அப்புறம் ராஜஸ்தான், இந்த மாதிரி அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்னு. அப்படியே வரும்போது ஜிக்ஜாக்கா வந்துக்கலாம் அப்படின்னு தான் பிளான். ஒரு நாளைக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். சில டைம் ட்ராவல் பண்ண முடியல, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் சிக்கல் இல்லை. ஏன்னா கமிட்மெண்ட் இல்லை, ரொம்ப அவசரமாக முடிக்கணுன்ற அவசியமும் இல்லை நமக்கு. ரைட், இப்போதைக்கு பெரிய சிக்கல் எதுவும் இல்லை இந்த ரிஹர்சல் பார்த்ததில்ல. அடுத்து என்னன்னா, நான் என்னென்ன கேட்ஜெட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். நன்றி. அப்புறம் சேர் ஒன்று வாங்கியிருக்கேன். சேரில் ஏற்கனவே வாங்கின சேர் தான், நின்றுட்டு பேசினா ஆடுறேன், இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன். சேர் எப்படின்னா, இந்த மலை, காடு, அப்புறம் வந்து இந்த கடல், அந்த மாதிரி இடத்துல போட்டு இந்த சேரை போட்டு உட்காந்துட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சேர் வாங்கினேன். கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன் இந்த சேர் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஹாப்பி ஏபா, அவங்களுக்கு பாய் சொல்லிடுவோம் ஏபா. சரி, ஓகே. நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நேற்று ரிஹர்சல் பார்த்துட்டு வந்தோம். எந்த சிக்கலும் இல்லை. சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.